இப்ப நீங்க எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு நாம் தமிழர் கட்சி சீமானோ காரணமா அல்லது உங்களுடைய தனித்திறமை தான் காரணமா? இல்லைங்க, நான் வந்து ஒரு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு வந்து 2 காலத்தில் வாய்க்கப்படும். ஒன்று திறமை, இன்னொன்று அமையப்படுகின்ற வாய்ப்பு. இந்த இடத்தில் நான் இன்னும் பேசுவதற்கோ ஒரு ஆளுமையாக நீங்கள் எல்லாரும் பார்ப்பதற்கோ இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்க அண்ணன் சீமானும் காரணம். பல கட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், ஏன் கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகணும்னா கூட ஒரு பெரும் பணம் செலவு பண்ணக்கூடியவர்களாக, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லது கட்சிக்கு செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பவங்க மட்டும்தான் அரசியல் செய்ய முடியுன்ற சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருந்து. ஒரு அடிப்படை மக்கள்லேருந்து ஒருத்தவங்க வந்து தனக்கான அரசியலை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், தனக்கான உரிமையை தாங்களே மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல கொஞ்சம் தான் தற்போதைக்கு மாறி ஒரு அடிப்படை மக்கள்லேருந்து வந்திருக்கு. நான் கூட அந்த மாதிரி வந்த ஆள் தான் நான். அது இன்னும் வந்து பல பேருக்கு கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்போ காளியம்மாளுக்கு ஒரு வாய்ப்பு வருது அல்லது இன்னொருத்தருக்கு வாய்ப்பு வருதுன்னு விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவு தான் இருக்கு. உண்மையா சொல்லணும்னா இங்கே பறந்துபட்டு வாழக்கூடிய மக்கள்ல தமிழ்நாட்டில் குறிப்பா எல்லாரும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்றவங்க ரொம்ப குறைவானவங்க. அதிகப்படியா இருக்கிறவங்க எளிய பின்னணியில இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கான அரசியலை யார் பேசுவா, அவங்களுக்கான அதிகாரத்தை யார் பேசுவா? அதனாலதான் எளிய மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும், அவங்க அதிகாரத்துக்கு வரணும், அவங்களுக்கான உரிமையை அவங்கள பெற்றெடுத்துக்கணும், அவங்களுக்காக அவங்களே போராடுறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எளிய மக்களும் அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை நான் வச்சேன்.